ஏன் நாங்களாம் மேல வரக்கூடாதா? நாங்களாம் சாதிக்க கூடாதா? சினிமால பெரிய ஆளா வரக்கூடாதா? எதுக்கு இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நடிகை நயன்தாரா இப்போ நடிகர் தனுஷுக்கு ஒரு ஓபன் லெட்டர் எழுதி இருக்காங்க. இந்த லெட்டர் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நானும் ரவுடிதான் படத்துடைய செட்ல தான் மீட் பண்ணாங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தான் ஆக்டர் தனுஷ். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் பத்தி நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி படமும் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இது சம்பந்தமா பல இஷ்யூஸ் போயிருக்கு. அதை பத்தி இப்போ ஓப்பனாவே நயன்தாரா சொல்லிட்டாங்க. தனுஷுக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்காங்க. தனுஷ் அவர்களே, நீங்க ஒரு பெரிய டைரக்டருடைய மகன், உங்க அண்ணனும் ஒரு டைரக்டர். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்ல. நான் சினிமால செல்ஃப் மேட் உமனா வந்திருக்கேன். சினிமா பேக்ரவுண்டே இல்லாம சினிமாக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு எனக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. என்னுடைய பார்ட்னருக்கும் அப்படிதான். இந்த டாக்குமெண்ட்ரி மேல உங்களுக்கு அப்படி என்னதான் போகும்னு எனக்கு தெரியல. ஏன் சார் உங்களுக்கு அவ்வளவு வெஞ்சன்ஸ் அந்த படத்து மேலையும் என்னுடைய பார்ட்னர் மேலையும் என்னாலையும்? இதனால நாங்க மட்டும் அஃபெக்ட் ஆகலங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு நிறைய பேர் வேலை பண்ணிருக்காங்க. அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில என்னுடைய லவ் லைஃப் பத்தி, என்னுடைய வாழ்க்கை பத்தி, மேரேஜ் பத்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அண்ட் அதுல முக்கியமான ஒண்ணுனா அது நானும் ரவுடிதான் படம் தான். அந்த படம் மூலியமா தான் நாங்க மீட் பண்ணோம். ஆனா அந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு சீனோ பாட்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயமோ யூஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட நாங்களும் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா 2 வருஷமா பெர்மிஷனே நீங்க கொடுக்கல. என்ஓசி, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அந்த அப்ரூவல் ஆனா கடைசி வரைக்கும் தனுஷ் அவர்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு இப்போ நயன்தாரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல அதை எதுவுமே யூஸ் பண்ண வேணானே நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா ஷாக்கிங்கா இருந்துச்சு? நீங்க எங்களுக்கு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில வெறும் 3 செகண்ட் தாங்க. அதுவும் எங்களுடைய ஓன் கேமரால ஷூட் பண்ண ஒரு பிடிஎஸ் வீடியோ. அந்த விஷுவல் காமிச்சதுக்காக எங்க மேல 10 கோடி ரூபாய்க்கு கேஸ் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? ஆடியோ லான்ச்ல மட்டும் என்னென்னமோ பேசுறீங்க. உங்களோட இன்னசென்ட்டான ஃபேன்ஸும் அதை கேக்குறாங்க. எனக்கு புரியல. ப்ரொடியூசர் அப்படின்னா அந்த படத்தை மட்டும் தானே நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. நீங்க என்ன ஒரு கிங்டம்க்கு ராஜாவா? நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கணுமா? ஒரு படத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அந்த செட்ல இருக்கிறவங்க உங்க சொல்படி தான் கேட்டாகணுமா என்ன? தனுஷ் அவர்களே, உங்களுக்கு அமைதி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதும் அவங்க சந்தோஷமா இருக்கிறதும் அதை பார்த்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க தயவு செஞ்சு எங்களுடைய டாக்குமெண்ட்ரி படத்தை பாருங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு தனுஷுக்கு நடிகை நயன்தாரா ஓப்பனா இந்த லெட்டரை எழுதி இருக்காங்க. இப்போ பரபரப்பா இது பேசப்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.